एतस्य राज्यमादत्ते यो राजाहन् राज्यो वासो मे न जगते देवस्वामेधानि हवीगुंसि भवन्ति एतावन्तो वै देवानागुं समाः एवास्मै सभान् प्रयच्छन्ति सकेनं पुनः सुवन्दे राज्याय देवसो राजा भवति उत्तरनीराजनं दर्शयामि रक्षान्दारयामि வணக்கம், நான் உங்கள் விகேகே இன் லைவ் டிசைன் விகேகே. இன்றைக்கி கொஞ்சம் மாலை வேளையாக இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அப்படியே பொண்ணு வீட்டுக்கு போகிறேன்னா அவங்க வீட்டில் நவராத்திரி கோலு, அந்த நவராத்திரி கோலுக்கு பூஜை வச்சுக்க லட்சார்ச்சனை வச்சுருக்காங்க. அந்த வீடியோவும் இதில் நான் கடைசியில் அட்டாச் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன். நாம் நம்மளுடைய செய்திகளுக்கு வருவோம். காலையில் எழுந்த உடனே ஒரு 10 விஷயம் என்ன நன்றி சொல்லலான்னு பார்த்து நன்றி சொல்லிவிட்டு, நம்ம சில பேர் ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிவிடுங்க. சொல்லிவிட்டு கண்ணாடியை பார்த்து ஐ லவ் யூ, உன்னை நான் மிக மிக நேசிக்கிறேன், இந்த அழகான முகத்திற்கு, இந்த அழகான அறிவுக்கு, புத்திசாலியான எனக்கு அப்படின்னு சொல்லி அதை கூப்பிட்டு மூஞ்சியை காமிச்சு அப்ரிஷியேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி அப்ரிஷியேட் பண்ணாட்டி என்னென்னா, அதிபுத்திசாலியான அழகான ஒரு நபரை நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க. யார் அந்த அழகான அதிபுத்திசாலியான நபர்? அது நீங்கள் தான். உங்களை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்ணாடியை பார்த்து இதை சொல்லுங்கள். கண்ணை நல்லா திறந்து கண்ணாடியை பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணோம், அப்படியே உட்காந்து தியானம் பண்ணணும். என்ன தியானம் பண்ணோம்? அப்படியே மனசு மூச்சு எதை பற்றியுமே எதையுமே கேட்காதீங்க. அமைதியாக இருங்க. இது வேணும் அது வேணும் அப்படி இப்படி எதுவுமே வேண்டாம். அமைதியாக ஒரு 5 நிமிஷம் மூச்சை இழுத்து மூச்சை விட்டு, மூச்சை இழுத்து மூச்சை விட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் மென்டலாக வரும். அந்த ரிலாக்ஸேஷன் வந்தோடனே நீங்கள் என்ன நினச்சிக்கணும், கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இன்றைய நாள் இனிதாக அமைய எல்லாம் வல்ல இந்த இறைவனை, இந்த பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனது நாள் நன்றாகவே இருக்கிறது, நல்லபடியாக முடியும், நல்லபடியாக நடக்கும், சவால்களை சமாளிப்பேன், சாதிக்க வல்ல நான் பல விஷயங்கள் சாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை முடிங்க. அடுத்தது அன்றாட வேலையை நீங்கள் பார்க்க போங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மா நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த விளக்கு ஒன்று ஏற்றி காலையில் எல்லோரும் 5 மணிக்கு எழுந்துக்கிட்டு சரி உதவிடும். அந்த விளக்கை ஏற்றிட்டு ஒவ்வொரு இடமா போய் பூஜை அறையில் தீபம் சொல்லி வைக்கணும். அடுத்தது வாசலில் 2 பக்கமும் விளக்கு வைக்கணும். அப்புறம் அதே தீபம் அப்படின்னு சொல்லி வீட்டில் துளசி மாடமோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மரம் இருக்கும் வீட்டில், அந்த மரத்தடியில் அது எதுக்கு மரத்தடியில் வச்சாங்கன்னு இப்போ தான் எனக்கு புரியுது. மரம் இன்னொரு உயிருள்ள ஆன்மா உள்ள ஒரு ஜீவன், நமக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் கொடுக்கும் அது. அதனால் அதை செய்யணும்னு சொல்லிவிடுவாங்க. அந்த மாதிரி முடிஞ்சேன்னா விளக்கேற்றி வைங்க. புரிஞ்சுதா? விளக்கேற்றி வைங்க. கிறிஸ்டினாக இருந்தால் கேண்டில் ஏற்றி வைங்க. மற்றவங்க எப்படி துவா பண்ணணுமோ அப்படி துவா பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மரத்தை பற்றி சொல்லும்போது எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாட்டில் வருங்க, வானம் எனக்கு ஒரு போதி மரம். போதி மரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த மரம்னாலே அதுக்கு பவர் இருக்குது. அந்த பவரை நாம் உணர்ந்துக்கிறதுக்கு அதை நாம் அருகில் சென்று தொட்டு ஃபீல் பண்ணணும். முன்னாடியே சொல்லிக்கேன், நான் கட்டி அணைச்சி பார்த்துருக்கேன். அதோடய ஹார்ட் பீட்டு என்னோடய ஹார்ட் பீட்டு அதில் எதிரொலிக்கும். அப்படியே அதை தொட்டு பார்க்கும்போது என் இதயம் அது மேலே படும்போது அதுலேருந்து ஒரு எதிரொலி வரும். அது ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, நான் அதை பண்ணியிருக்கேம்மா, எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சில டைம் நான் சொல்கிற விஷயம்லாம் நார்மலாக யாரும் செய்யாத விஷயம். ஆனால் நான் நினச்சிப்பேன், அடக்கடவுளே நாம் ஏதோ லூஸ் மாதிரி பேசுகிறோமோ அப்படின்னு. ஆனால் 2 பேர் சொன்னாங்க என்கிட்ட, மரத்தை நானும் தொடுவேம்மா, மரத்தை தொட்டு பார்ப்பேன், கட்டி பிடிக்கிறதுல உங்களை மாதிரி, ஆனால் தொட்டு பார்ப்பேன், அதுலேருந்து ஒரு வைப்ரேஷன் கையில் வருமா அப்படின்னு சொன்னாங்க. மரத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் அது கிடையாது. அது பழம் தரும், நிழல் தரும், காய் தரும், கனி தரும், எல்லா வித விஷயம். ஒரு முருங்கை மரம் எடுத்தால் எவ்வளோ பலன், ஒரு தென்னை மரம் எடுத்தால் எவ்வளோ பலன், ஒரு வாழை மரம் கடிச்சில் தானே சாய்ச்சிக்கிட்டு காய் பழம் பூ எல்லா விஷயமும் தண்டு எல்லாம் உபயோகிப்போம் வாழை மரத்தில். அதனால் வாழை மரம், முருங்கை மரம் இதெல்லாம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்காகவே வாழ்கின்ற மரம். மற்ற மரம் கூட நமக்கு கெடுதல் செய்யாது. அது நிழல் கொடுக்கும், நல்லது செய்யும். அதுக்கிட்டேருந்து நம்ம படிக்க வேண்டியது
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டினா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சேர வேண்டிய எல்லா விஷயம். முடிஞ்சால் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க, இல்லையா மழை பெஞ்சு ஆண்டவர் பார்த்துப்பார். அதை நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறேன்றாங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷமாக இருக்கவங்க வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் இல்லை. ஆனால் கஷ்டத்தை எப்படி பார்க்குறோம்? இந்த பக்கம் இருந்து பார்க்குறோமா, அது உள்ளே இருந்து பார்க்குறோமா? வெளியிலேருந்து பார்த்து அதுக்குள்ளே சொல்யூஷன் பார்க்குற விதம் அதெல்லாம். அட் த சேம் டைம் சிரிக்க மறந்துடாதீங்க, சந்தோஷப்பட மறந்துடாதீங்க. சந்தோஷம் அதிக சந்தோஷத்தை வரவழைக்கும், சிரிப்பு அதிக சிரிப்பு வரவழைக்கும், நன்மை அதிக நன்மை நமக்கு வரவழைக்கும். அதனால் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாமல் அதை நீங்கள் பார்த்துக்கங்க. மனம் அமைதியும் சந்தோஷமும் எப்போவும் உங்கள்கிட்ட இருக்கிறதா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். நிறைய பேர் நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம், முடிவு பண்ணி செயல்படுறோம். சில டைம் அது சரியாக வரல. அதனால் நீங்கள் எடுத்த முடிவு தப்புன்னு நினச்சிக்காதீங்க, உங்களை நீங்கள் தப்பாகவே நினச்சிக்காதீங்க. டோன்ட் ஃபீல் கில்ட்டி. நான் இப்படி பண்ணிட்டேன், இதனால் இப்படி ஆச்சு போச்சு. நடந்து முடிந்த கதை. அதுலேருந்து என்ன ஒரு நல்ல விஷயம், ஒரு பாடம் கற்றுருப்போம். ஒரு பாடம் கற்றுறது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதை வச்சு நம்ம அடுத்த தடவை அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக ஒவ்வொரு தோல்வியும் வெற்றின்னு ஒரு படி. நீங்கள் நான் மாத்திரம் என்ன சாதாரண ஆளாக எத்தனை எழுந்து இந்த 75 வயசில் அட்லீஸ்ட் ஒரு 15-20 தரம் 50 தரம் கூட விழுந்திருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எழுந்து நின்றுட்டேன். ஏன்னா அதுக்கு தைரியம் வேணும், தன்னம்பிக்கை வேணும். என்னால் முடியும், நான் இதிலேருந்து வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு, கஷ்டம் இதெல்லாம் தற்காலிகம். நிரந்தரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டோம், நிரந்தரமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க மாட்டோம், ஓடிடும் அது. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும்போது, பிரச்சனை வரும்போது சொல்லியிருக்கேன், அப்படி சும்மா வெளியில் நடந்து போயிடுங்க. வீடை விட்டு ஒரு வெளியில் வாக்கிங், மொட்டை மாடியில் தனியாக வாக்கிங். கூட யாரும் வச்சுக்காதீங்க. கூட யாரும் வச்சுக்காட்டி மனம் கொஞ்சம் கூட ஆறுதல் படும். வெளியில் போய் பார்க்கும்போது, கொஞ்சம் மொட்டை மாடியில் பார்க்கும்போது பக்கத்து வீடு, எத்து வீடு, மரம், செடி, கொடி, பறவையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, நமக்கு சில ஐடியாஸ், புது ஐடியா தோணும். இந்த பிரச்சனையை இப்படி சாதிக்கலாம், இப்போ சால்வ் பண்ணலாம், இது முடிஞ்சு போயிடும் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றிடும். அதனால் நீங்கள் இயற்கையை பாருங்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பாருங்கள். சில டைம் நம்ம ஏதோ யோசனை பண்ணி போயிட்டே இருப்போம், டக்குன்னு யாரோ ஒருத்தர் பேசுவாங்க. அந்த பேச்சு நம்மளுடைய பதிலாக இருப்பாங்க. கவனியுங்கள், சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிங்க. உங்களுக்கான ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் யார் மூலமாவது உணர்த்தும். உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யார் மூலமாவது அது கண்டிப்பாக உணர்த்தி கொண்டே இருக்கும். இந்த மனித ஆன்மா மிக சக்தி வாய்ந்தது. உங்கள் உள்ளுணர்வை அது வளர்த்து உங்களை அந்த ஆன்மாங்கிறத, உடம்பை விட ஆன்மா மிகுந்த பலசாலி, கிரேட் ஸ்பிரிட் அப்படின்பாங்க. அது அந்த பலசாலி. ஏன்னா இந்த ஆன்மா அந்த பரமாத்மா, அந்த கடவுளின் ஒரு பங்கு தான் நம்ம ஆன்மா. நான் படித்ததுங்க, என்னுடைய நம்பிக்கை. நான் யாரையும் அதை நம்பணும்னு சொல்லலை, என்னோட நம்பிக்கை. அப்போது நமக்குள்ள உள்ளுணர்வாக இருந்து சக்திகள் பல தரவல்லது. ஆனால் இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்புல தான் இந்த மூளை இருக்குது, இந்த மூளைக்குள்ளே தான் இந்த எண்ணங்கள்லாம் ஓடுது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க அது இது அப்படின்னு பார்க்கும்போது எண்ணங்கள்லாம் மாறி மாறி போகும். மாறாமல் தெய்வீகத்தன்மையோடு நாம் அதை பார்த்துக்கணும். அது நம்ம கையில் தான் இருக்கக்கூடிய, ஆன்மா கையிலையோ வேறு எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுள்ள இருக்கிற இந்த காந்த சக்தி எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு குரோஷியா ரொம்ப பிடிக்கும். நீ பார்த்த நூலெல்லாம் வாங்கி ஒரு 200 நூல் வச்சுருக்கேன். குரோஷியா பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பேன், குல்லா பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பேன், அப்படிலாம் பண்ணிகிட்ருப்பேன். மணி கொக்குறது அது செய்யும்போது இது நல்லா வரணும், இது அப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகாக பண்ண முயற்சிப்போம். அது ஒரு பேஷன். இன்றைக்கி நிறைய டிஸ்ட்ராக்ஷன், இடையில வேலை வந்ததுனால என்னால் இது கண்டினியூஸாக பண்ண முடியல. லொக்கேஷனும் இடமும் மாறி போயிட்டேன். என்னுடைய பொண்ணோட வீட்டுக்கு பூஜைக்கு வந்திருக்கேன். அங்கே பூஜை நான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் பார்க்க வந்திருக்கேன், விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஆசைகள், விருப்பப்பட்ட ஒரு காரியம் செய்து அதிலிருந்து வருகின்ற எனர்ஜியான பேஷன் அப்படிங்கிறது மிகுந்த ஆசை. அந்த எனர்ஜி என்ன ஆகிடும்னா தானாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு காந்த அலைகளாக மாறிவிடும். அந்த எனர்ஜி எதுக்கு?
நமக்கு தேவைன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் நிறைய பண்ணும்போது அது எப்போவுமே அந்த எனர்ஜியை கொண்டு நாம் மற்ற விஷயங்களை ஈர்க்க முடியும். அது ஒரு அதிர்வு அலைவரிசையாக பிரபஞ்சத்துடன் கலந்துவிடும். இந்த பிரபஞ்சமானது என்ன விதமான அதிர்வலை ஏற்படுத்தும்னா, உலகத்தில் இருக்கிற இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை விஷயம் ஒரு இடமா நிற்கிறது இல்லை, மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகிட்டே இருக்குன்னா நகர்ந்து கொண்டே இருக்கும். வானமாகட்டும், நிலவாகட்டும், நட்சத்திரங்களாகட்டும், பூமியாகட்டும், சூரியனாகட்டும், அத்துணையும் நகர்ந்து போய்கொண்டே இருக்குது. அந்த நகர்ந்து போகும்போது அதில் ஒரு அலை ஏற்படும். இந்த மூமெண்ட் வைப்ரேஷன் அதிர்வலை ஏற்படும். அந்த அதிர்வலை என்ன ஆகும்னா நமக்கும் வரும். எப்படி இந்த உடம்பு சும்மா இருக்கா, மூச்சு விடுறோம், கண்ணை திறக்கிறோம், கண்ணை மூடுறோம், இப்படி பார்க்குறோம், அப்படி பார்க்குறோம், உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் நமக்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறது. த மூமெண்ட் இஸ் தேர், எவ்ரி டைம் தெர் இஸ் அ மூமெண்ட் இஸ் தேர். அந்த மூமெண்ட் பண்ண வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷன் இங்கே வரும்போது அது ஒரு நல்ல வைப்ரேஷனாக இருக்க, நல்ல ஒரு எண்ணங்களுடன், செயல்களுடன், சொல்களுடன் 3 விஷயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்ப்பது, கேட்பது, நடப்பது எல்லாவற்றையுமே நாம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்கிறது. நல்ல விஷயங்களாகவே யோசித்து, நல்ல விஷயங்களாக பேசி, நல்ல விஷயங்களாக கேட்டு, நல்ல விஷயங்களாக பார்த்து வரும்பொழுது அந்த வைப்ரேஷனில் அது ஊன்றி போய் அதிர்வலையாக மாறி பிரபஞ்சத்தை அடைந்து பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு சேரும். இதுதாங்க என்னுடைய தாற்பயம். அடுத்தது என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நிறைய பேர் என்ன வேலை கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்ஸ்டாகிராமில் நிறைய வேலை வருது, நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள். படித்த பெண்கள் தானே, அவங்கள இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணிவிட்டு அதை பார்க்க சொல்லுங்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.